السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: خير الناس أنفعهم للناس. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகிறேன். அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான சிரமங்கள், செலவினங்களை விட்டு நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் புனிதமிகு காபாவையும், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதத்திற்குரிய ரவுதாவையும், புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்திட நம் அனைவர்களுக்கும் குடும்பத்துடன் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்து உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்டவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, புனிதமான ஷாபான் மாதத்தில் நாம் இருக்கிறோம். ரஜப் துவங்கியதிலிருந்தே அல்லாஹுவிடத்தில் நாம் துவா செய்து வருகிறோம். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கச் செய்து ரமலானை அடைவதற்குரிய வாய்ப்பையும் அதிலே நல்லமல் செய்வதற்குரிய நசீபையும் எங்களுக்கு கொடு என்று கேட்டு வருகிறோம். நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவனால் நிறைவாக பரக்கச் செய்யப்பட்ட மாதமாக இந்த மாதங்களை நமக்கு அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ரமலானை முழுமையாக அடைந்து நல்லமல்கள் நிறைய செய்து அவனுடைய திருப்பொருத்தத்தையும் அவனுடைய கிருபையையும் நிறைவாக பெறுவதற்கு நம் யாவருக்கும் அல்லாஹ் வழி செய்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு அதிக நாட்கள் நோன்பிருந்த மாதம் எதுவென்றால் இந்த ஷாபானுடைய மாதம்தான். ஷாபானை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். ஹதீதிலே வந்திருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஷாபான் மாதத்திலே தொடர்ச்சியாகவெல்லாம் நோன்பு இருந்திருக்கிறார்கள். ரமதான் 30 நாட்கள் நோன்பென்றால் இதிலே அதிகப்படியான நாட்கள் ஷாபானிலே நன்மைகளை தேடி அல்லாஹுவின் பேரருளின் மீது ஆதரவு வைத்து அதிக நன்மைகளை தேட வேண்டும் என்று சொல்லியும் தந்தார்கள். நன்மைகளை தேடி நமக்கு வழிகாட்டியும் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்த உலகம் என்பது நன்மைகள் செய்வதற்கான களம். நாம் செய்த நன்மைகளுக்கும் நாம் செய்த நல்ல விஷயங்களுக்கும் பலனையும் அறுவடையையும் செய்யக்கூடிய இடம்தான் மறுமை என்பது. நன்மைகள் என்பது யாவருக்கும் தேவை. யாரும் அதை விட்டு நீங்கியவர்கள் அல்ல. நான் நிறைவாக செஞ்சிட்டேன், என்னையால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நன்மை செஞ்சிட்டேன், போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி யாரும் இல்லை. எல்லோருக்கும் நன்மைகள் தேவை. சொல்லப்போனால் அல் குர்ஆன் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். உங்கள் ரப்பை நீங்கள் எதுவரை வணங்க வேண்டுமென்றால் உங்களுக்கு மரணம் வரும் வரை. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? மரணத்தின் அந்த அழைப்பை ஏற்கும் அந்த நிமிட பொழுது வரை நன்மைகளில் நாம் நிறுத்தப்பட வேண்டும், நன்மைகள் அதிகம் செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லுகிறான்.
பத்ர் யுத்தக்களம் மதினாவிலிருந்து சற்றேறக்குறைய ஒரு 100-150 மைல் தூரம். மதினாவிலிருந்து கிளம்புகிறார்கள் சஹாபாக்கள். சொற்பமான எண்ணிக்கை, ரொம்ப குறைவான எண்ணிக்கை, இருக்கக்கூடிய ஆயுதங்களும் குறைவு, பயணிக்கக்கூடிய தூரம் அதிகம். ஆனால் பயணிப்பதற்கான வாகனம் ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒருவருக்கு ஒரு வாகனம் இல்லை, 3 சேர்ந்து ஒரு வாகனத்தில் பயணிக்க வேண்டும். 3 நபர்கள் சேர்ந்து ஒரு வாகனத்தில் பயணிக்க வேண்டும். அதே நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிடத்தில் மட்டும் காருண்யம் பார்க்கவில்லை, மனிதர்களையும் தாண்டி மற்ற உயிரினங்களிடத்திலும் கரிசனத்தையும் காருண்யத்தையும் காட்டியவர்கள் அருமை நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3க்கு ஒரு வாகனம் என்றாலும் எல்லாரும் சேர்ந்து ஏறி அந்த கோவேறு கழுதையோ அல்லது அந்த ஒட்டகத்தையோ சிரமப்படுத்தக்கூடாது என்பதற்காக 2 மேலேறி பயணிப்போம், ஒருவர் கீழே நடந்து போவோம். இதுதான் முறை. 2 மேலேறி பயணிப்போம், ஒருவர் கீழே இருப்போம், நடந்து போவோம். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு நடக்கக்கூடியவர் மேலே போவார், மேலே இருந்த 2வரில் ஒருவர் கீழே வருவார். கொஞ்ச நேரம் கழியும், மறுபடியும் நடக்கக்கூடியவர் மேலேறுவார், இன்னொரு பாக்கி இருப்பார், அவர் கீழே வந்து விட வேண்டும். இதுதான் தவணை. இந்த தவணையின் அடிப்படையிலே, இந்த முறையின் அடிப்படையிலே நாம் பயணத்தை கடத்தாக வேண்டும் என்ற திட்டத்தில் சஹாபாக்கள் பயணிக்கிறார்கள். 3க்கு ஒரு ஒட்டகம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட, சொல்லப்போனால் பத்ர் யுத்த களத்தின் தளபதி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போன்றுதான். தலைவர் என்பதினாலே தனி மிடுக்கு, தனி பாதை, தனி வாகனம் என்பதெல்லாம் கிடையாது. அப்படி ஒருவர் தன்னை தனித்தன்மையோடு அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் இறையச்சத்தில் அடையாளப்படுத்தலாம், தன்னுடைய சேவைகளில் அடையாளப்படுத்தலாம், தன்னுடைய உயர்ந்த பண்பு நலங்களில் தனித்தன்மையோடு தன்னை அடையாளப்படுத்தலாம். தான் வகிக்கக்கூடிய பொறுப்பை வைத்துக்கொண்டு எனக்கு தனி வேண்டும் என்ற கேள்வியும் அந்த பார்வையும் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலைவர் தான், தளபதி தான், மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டி தான், ஏக இறைவனின் அன்புக்குரிய திருத்தூதர் தான் என்றாலும் கூட உங்களோடு சக பயணியாக, ஒரு சக போராளியாக நான் இங்கே கலந்து கொள்ளக்கூடியவன். எனவே எனக்கும் தனி இடம் தேவையில்லை, உங்களுக்கு நான் சொன்ன அறிவுறுத்தல் தான் எனக்கும். எனவே 3வரும் சேர்ந்து பயணம். ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் சையதுனா அலி, ஹதரத் சையதுனா அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3வருக்கும் சேர்ந்து ஒரு ஒட்டகம். 3வருக்கும் சேர்ந்து ஒரு ஒட்டகம். நாயகமும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒட்டகத்திற்கு மேலே இருக்கிறார்கள். முதல் முறையாக ஹஜ்ரத் அபூ லுபாபா நடந்து வருகிறார். கொஞ்ச நேரம் கழிந்தது, அபூ லுபாபா மேலே ஏறிக்கொள்கிறார். இப்பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கீழே இறங்கி நடந்து வருகிறார்கள். இன்னும் கொஞ்ச தூரம் கடந்தார்கள். இப்பொழுது நாயகத்தின் முறை, கீழே நபிகள் வந்து நடக்க வேண்டும், மற்ற 2வரும் மேலே அமர வேண்டும். ஆனால் நாயக தோழர்களாச்சே, நபியோடே வாழ்ந்தவர்களாச்சே, நபிகளுக்கு சின்ன சிரமத்தை கூட தரக்கூடாது என்ற கற்பனையை தன் வாழ்க்கை நெறியாக கொண்டவர்களாச்சே, 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டாங்க. நம்ம 2 பேரும் இந்த சிரமத்தை எடுத்துக்குவோம், நபிக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டாம். நம்ம 2 பேரும் நடந்து நடந்து மாற்றி மாற்றி நடந்துக்குவோம், நபி உட்கார்ந்தது போதே உட்கார்ந்தே வரட்டும், ஏன் அவர்களுக்கு சிரமம் என்று 2வரும் பேசிக்கொள்கிறார்கள். 2வரில் யாருக்கும் மனதில் சின்ன கசப்பு கூட இல்லை, அதை மனமூந்து ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி இறங்க நினைக்கும் நேரத்தில் 2வரும் ஒரே குரல் எடுத்து சொன்னார்கள், நபியே தாங்கள் இறங்க வேண்டாம், உட்காருங்கள், இருந்த இடத்தில் நாங்கள் மாறி மாறி இறங்கிக் கொள்கிறோம், நீங்கள் அமர்ந்து விட்டே வாருங்கள் இந்த பயணத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பார்கள்? நம்முடைய கற்பனை எங்கே போகிறது? நல்லதா போச்சு, நீங்கள் 2 பேரும் மாற்றிக்கிறீங்களா, சரி நான் உட்கார்ந்துக்கிட்டுமா? அப்படி நம்முடைய சராசரி எண்ணத்தை போன்று நபிகள் அல்ல என்பதை இங்கே உலகத்திற்கு பெருமானார் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயம் சொன்னாங்க. என்னை விட சக்தியான ஆட்கள் நீங்கள் 2 பேரும் கிடையாது, முதல் விஷயம். என்னை விட சக்தியானவர்கள் என்பதும் கிடையாது. அடுத்து சொன்னாங்க, இந்த இறை பாதையில் நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு உங்களை போன்றுதான் நானும் இருக்கிறேன், எனக்கு இந்த நன்மை வேண்டாம் என்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. நடந்து செல்வதின் மூலமாக இறைவனின் பாதையிலே எவ்வளவு நன்மை இருக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் கொள்ளையடித்துக் கொண்டு எனக்கு அந்த நன்மையை தராமல் போய்விடலாம் என்று நினைக்கிறீர்களா? எனக்கும் வேண்டும் அந்த நன்மை. நடத்தலின் நன்மை எனக்கு வேண்டும். நடந்து போகக்கூடிய இந்த நன்மையின்
அந்த பங்கு எனக்கும் வேண்டும். எனவே இதை நான் விட்டு தருவதாக இல்லை. உங்களை போன்றே நானும் கொஞ்ச நேரம் நடப்பேன். நீங்கள் எப்படி அமர்ந்தீர்களோ அதே போன்று இவ்வளவு நேரம் நான் அமர்ந்திருக்கிறேன். இப்பொழுது நடக்கப் போகிறேன், வழிவிடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நமக்கு புரிகிறது? உலகத்தில் பாவங்கள் மொத்தமும் மன்னிக்கப்பட்ட பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மைகளின் மொத்த வாயிலையும் காண்பித்து கொடுத்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மைகளின் துளி அளவையும் கூட விட்டுவிடக் கூடாது என்ற சிறந்த வழிகாட்டுதலை கொடுத்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட நன்மையை செய்வதில் எவ்வளவு அக்கறையையும் பேணுதலையும் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸின் வழியாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் அல் குர்ஆனை திருப்பிய பக்கமெல்லாம் சில இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் கவனியுங்கள் அந்த வார்த்தையை, சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய மன்னிப்பை பெறுவதற்கு, அவன் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்கிறான். முந்துதல் என்பது எப்பொழுது ஏற்படும்? பலர் பயணிக்கிற பொழுது ஒருவரை கிராஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி போகணும்னு நினைப்போம். தனியாக போகிற பொழுது முந்துதல் வராது. ஒரு பாதையில் பலர் பயணிக்கிற பொழுதுதான் இவரை நான் முந்த வேண்டும், அவரை அவர் முந்த வேண்டும் என்கின்ற சிந்தனை பிறக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், இறை மன்னிப்பை பெறுவதற்கும் அவனுடைய உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கும் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு போங்கள். இன்னொரு வசனத்தை கவனியுங்கள், வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய மன்னிப்பை பெறுவதற்கு, சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் விரைந்து போங்கள் என்கிறான் அல்லாஹ். விரைவு காட்டுங்கள், சுணக்கம் வேண்டாம், பாதையிலே மந்த நிலை வேண்டாம், விரைவாக வாருங்கள், விரைவாக வாருங்கள். வேகமா வாங்க, வேகம் வாங்க எப்போ சொல்லுவோம்? வண்டி கிளம்பிடுச்சு, போய்கிட்டு இருக்கு, ரன்னிங்ல இருக்கு, வேகமா வந்தா தான் ஏற முடியும். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், வேகமாக வாருங்கள் இறைவனின் மன்னிப்பை பெற, அவனுடைய சொர்க்கத்தை அடைந்து கொள்ள விரைந்து வாருங்கள் என்கிறான். இன்னொரு வசனத்தை கவனியுங்கள், அல் குர்ஆன் சொல்கிறது, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹுவை அடைவதற்கு, அவனுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு நீங்கள் விரண்டு ஓடுங்கள் என்கிறான். ஃபிர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கொலை வெறி பயத்திலே ஒருவர் ஓடினால் எப்படி ஓடுவார்? ஏதோ ஒரு விஷ ஜந்து துரத்துகிறது, அல்லது உயிருக்கே பேராபத்து, இப்பொழுது அவர் உயிரை காக்க எப்படி ஓடுவார்? உயிரை பிடிச்சிட்டு ஓடி வந்தப்பான்னு சொல்லுவோம்ல, உயிரை பிடித்து கொண்டு அந்த இடத்தை நான் வேக வேகமாக கடந்தேன் அப்படி சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கு நீங்கள் ஓடி வாருங்கள். எவ்வளவு தூரம் அந்த ஓட்டத்திலே நீங்கள் உங்களுடைய முனைப்பை காட்ட முடியுமோ, உங்களுடைய சக்தியை செலுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் செலுத்தி இறைவனின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் இப்படி குர்ஆனில் பல இடங்களில் நன்மைகளையும் அல்லாஹுவின் சொர்க்கத்தையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் பெறுவதற்கு நீங்கள் முந்துங்கள், போட்டியிடுங்கள், விரைந்து வாருங்கள், ஓட்டம் பிடித்து வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு புரிகிறது. ஏன் விரைவுபடுத்த சொல்லுகிறான் தெரியுமா? நீங்கள் விரைந்து போகவில்லை என்றால் ஏதாவது ஒன்று நடந்து விடலாம். 8:10 உங்களுக்கு ட்ரெயின் ஊருக்கு போகணும், நீங்கள் வேகமாக போனால் தான் அதை பிடிக்க முடியும் என்றால் எவ்வளவு தூரம் வேகத்தை காட்டுவீர்கள்? அப்படி வேகம் இல்லை, சராசரியாக எப்பொழுதும் போவதை போன்றே அதே சுணக்கத்தோடு, அதே ஒரு விதமான ஒரு மந்த நிலையோடு நீங்கள் பயணித்தால் நீங்கள் போகக்கூடிய வண்டி போய்விடும். வண்டி போனால் என்ன, அடுத்த வண்டி என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் உங்களுக்கான அடுத்தடுத்த நகர்வு, அடுத்தடுத்த திட்டமிடுதல் எல்லாம் இதில் மொத்தமும் குலைந்து போய்விடும் இல்லையா? அதே போன்றுதான் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுவதற்கு வாருங்கள், வேகமாக விரைந்து வாருங்கள், முந்துங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் உங்கள் வாழ்வு தடம் புரண்டு போய்விடலாம் நீங்கள் வேகம் எடுக்கவில்லை என்றால், அல்லது உங்கள் வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி மரணம் உங்களை வந்து தொட்டு விடலாம், அல்லது இப்பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த நினைப்பு ஒரு கட்டத்தில் மனமாற்றம் ஏற்பட்டு மாறி போய்விடலாம். எல்லாம் சரிதான், எல்லாம் இருக்குது, ஆனால் திடீரென்று உங்களுடைய உடல் சுகவீனப்பட்டு போய்விடலாம். செய்யணும்னு ஆசை இருக்குது, தொழணும்னு ஆசை இருக்குது, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும்னு ஆசை இருக்குது, நன்மைகள் நிறைய செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் உங்கள் உடல் ஒத்துழைப்பு செய்யாமல் போய்விட்டது. எனவே எல்லாம் இருக்கும் பொழுது வேகமாக வாங்க, எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே தான் அன்பர்களே, இங்கே வேகம் எடுக்காதவர்கள், இங்கே நன்மையை செய்வதற்கு சுணக்கம் காட்டியவர்கள் நாளை அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கூத்தாடுவார்கள், ரப்பே
லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, உலகத்தில் நான் விட்ட நன்மையெல்லாம் செய்ய போகிறேன், என்னை மறுபடியும் ஊருக்கு அனுப்பேன். என்னென்ன நன்மையெல்லாம் விட்டன எல்லாவற்றையும் செய்கிறேன், என்னை மறுபடியும் ஊருக்கு அனுப்பித்தாயேன், என் குடும்பத்திடத்திலே போகிறேனே, என் ஊருக்கு போகிறேனே, விட்டதையெல்லாம் செய்கிறேனே, எனக்கு வழிகுடேன் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, விஷயம் அவ்வாறல்ல, இவர் பேசும் இந்த வார்த்தைக்கு துளி அளவும் மதிப்பு கிடையாது. சும்மா உளறிட்டு இருக்கிறாரு, அந்த பேச்சுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. உப்பு சப்பு இல்லாத விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இங்கே வந்ததற்கு பிறகு மறுபடியும் போக முடியுமா? அது வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி யாராவது இந்த உலகத்திற்கு போய்விட்டு திரும்பி வந்திருக்கிறார்களா? அது சாத்தியக்கூறு உள்ளதா? எதுவும் கிடையாது. உப்பு சப்பு இல்லாத பேச்சு இது. இந்த பேச்சுக்கு துளியளவும் மரியாதை இல்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அன்புக்குரியவர்களே, உலகத்தில் வாழும் காலத்தில் நிறைய நன்மைகள் செய்து கொள்ள வேண்டும். நன்மைகளின் கொள்ளை அடிக்கக்கூடிய மாதம் நம்மை எதிர்நோக்கி நிற்கிறது, ரமதான். அந்த ரமதானை நாம் எப்படி எதிர்நோக்க போகிறோம்? இதோ நாம் இருக்கக்கூடிய இந்த ஷாபானில் அதிகப்படியான நன்மைகளை செய்து அந்த ரமதானை ஆனந்தத்தோடு வரவேற்க நாம் தயார் நிலையில் இருக்கிறோமா? ஒரு வருடத்திற்கு பிறகு 2 வருடத்திற்கு பிறகு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்விட்டு வருகிறார் மகன் அல்லது கணவர் அல்லது பெற்ற பிள்ளை அல்லது தகப்பன். அவரை எதிர்பார்ப்பதற்கு, அவரை வரவேற்பதற்கு நாம் எவ்வளவு உற்சாகத்தோடு இருப்போம், எவ்வளவு தூரம் மெனக்கெடுவோம். அவருக்காக வேண்டி அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? இதே போன்ற நம்முடைய பாவங்களை, கரைகளை போக்கி நம்மை தூய்மைப்படுத்த ரமதான் வரப்போகிறது. அதை எங்கனம் நாம் எதிர்பார்ப்போம், எப்படி நாம் வரவேற்க போகிறோம்? நன்மைகளை கொண்டுத்தான் வரவேற்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அதிகப்படியான நன்மைகள் மூலமாகத்தான் ரமதானை வரவேற்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபா பெருமக்கள், நல்லோர்கள், நாயகத்தின் உயர்தரமான தோழமையை பெற்றவர்கள், இன்றைக்கு சல்லி காசுக்கும் உதவாதவர்கள் நாயகத்தின் தோழர்களை வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். வேதனையின் உச்சம் அது. எதுவும் பேசலாம் என்கின்ற நாக்கில் நரம்பில்லாமல் சிலர் பேசி திரிகிறார்கள். சமூக வலைதளங்களில் காணுகிறோம் தேவையில்லாத சர்ச்சைகள், தேவையில்லாத விஷயங்கள். நாயகத்தின் மீதும் நாயக தோழர்கள் மீதும் சரைமாறியான வசைபாடல்களை பேசுவதற்கு ஒரு கூட்டம், அதை ரசிப்பதற்கு ஒரு கூட்டம், கைதட்டுவதற்கு ஒரு கூட்டம், அதை ஆதரிப்பதற்கு ஒரு கூட்டம். பார்க்கிறோமா இல்லையா? நாயகத்தின் தோழர்களின் அந்த உயர்ந்த அந்தஸ்தின் தூசியும் கூட நம்மால் நெருங்க இயலாது. அவ்வளவு பாக்கியமானவர்கள் சஹாபாக்கள். நன்மை என்றால், இறைவனின் பொருத்தம் என்றால், சொர்க்கம் என்றால் எதையும் இழப்பதற்கு தயார் என்ற மனோநிலையை பெற்றவர்கள் உன்னத உத்தம சஹாபா தோழர்கள். நாயகத்தின் காலத்திலே பக்கத்தில் யமன் என்று ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டிலே இங்கே காபா, மக்கமா நகரிலே எப்படி காபத்துல் முஷர்ரஃபா, கண்ணியமான அந்த காபா அல்லாஹுவின் திரு ஆலயம் இருக்கிறதோ அதே போன்ற ஒரு கட்டிடத்தை கட்டி வைத்துக் கொண்டிருந்தான் ஒருவன். அதை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும். ஏக இறைவனின் அந்த ஏகத்துவத்தை உலகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை இல்லை, உலக அழிவு நாள் வரை உரத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு என்றால் அது புனிதம் நிறைந்த காபத்துல் முஷர்ரஃபா, காபத்துல்லா ஷரீஃப். எனவேதான் அதை அல்லாஹ் உலகத்தில் எந்த ஆலயத்திற்கும் கொடுக்காத தனிச்சிறப்பை அந்த ஆலயத்திற்கு தந்தான். சுத்துங்கள் என்றான். அதை சுத்துங்கள், வலம் வாருங்கள். உலகத்தில் அந்த ஆலயத்தை தவிர்த்து வேறு எந்த ஆலயத்தையும் சுத்த முடியாது. சுத்தினால் நன்மை கிடையாது. நன்மை கிடையாது என்பது மட்டுமல்ல, சுத்தினால் தவறு, தப்பு, மார்க்கத்திற்கு முரணது. அந்த இடத்தை சுத்தச் சொல்வதின் நோக்கம், அதனுடைய மகத்துவம், அதனுடைய மகோன்னதம். அது உலகத்தில் கட்டப்பட்ட முதல் இறை இல்லம். அதை தூய்மைப்படுத்த வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். இதை உடைப்பதற்கு காபா என்ற பெயரிலே யமனிலே ஒருவன் கட்டுகிறான். மக்களை அங்கே கூப்பிட்டு இதுவும் காபா தான் என்று சொல்வதற்கு. அல்லாஹுவின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இடித்து தரைமட்டமாக்க வேண்டும். கட்டக்கூடியவன் சாதாரணமானவன் அல்ல. பலத்தால், அதிகாரத்தால், ஆள் பலத்தால், பொருளாதாரத்தால் வலிமை மிக்கவன். உங்களிலே யாருக்கு சக்தி இருக்கிறது, அவனை எதிர்த்து அந்த காபா என்ற பெயரில் கட்டியிருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தை இடித்து தரைமட்டமாக்குவதற்கு யாருக்கு சக்தி உண்டு என்று பெருமானார் கேட்டார்கள். ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க. அந்த சஹாபிக்கு பேர் ஜரீர் பின் அப்துல்லா. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு சில நாட்கள் தான் ஆகிறது, ஒரு சில நாட்கள். அவர் எழுந்து சொன்னார், நான் போகிறேன், இந்த வேலையை என்னிடத்தில் கொடுங்கள்.
இவர் எந்திரிச்சோன்னு எல்லாரும் எப்படி பார்த்தாங்க அவரை, இவரை போகிறாரு அப்படின்னு. ஏன்னா ஏன் பார்த்தாங்கன்னா அவர் உடலால் அவ்வளவு பலவீனமானவராக இருந்தார். பார்ப்பதற்கு நாம் தமிழில் நம்முடைய வழக்கு பாஷையில் சொன்னால் நோஞ்சானாக இருந்தார். அப்படி இருக்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க. நான் போற நபியே என்றார். புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் தீட்சண்யம் உண்டு. யாரிடத்தில் எந்த பொறுப்பை எப்படி கொடுப்பது, இதற்கு தகுதியானவரா என்பதை துல்லியமாக கண்டறியும் ஆற்றலை அல்லாஹ் நாயகத்திற்கு வழங்கியிருந்தார். ரசூலுல்லாஹ் நீங்க தான் போகணும்னு கொடுத்துட்டாங்க பொறுப்பை. அவர் நேரம் வந்தார். ரசூல்கிட்ட சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், என்னைய பார்த்தா எப்படி இருக்குது தெரியுதில்ல, நல்லா தெரியுது. என்னையால் குதிரையில் கூட ஏறி உட்கார்ந்து பயணிக்க முடியாது. குதிரையில் நாம் நினைப்பதை போன்று நம்முடைய பைக்கில், காரில், நம்ம சைக்கிளில் ஏறி உட்கார்ந்து ஓட்டுற மாதிரிலாம் குதிரை ஓட்ட இயலாது. உண்மையான குதிரை ஓட்டுவதற்கு ஒரு உடல் கட்டு வேண்டும். நல்ல அதாவது சக்தி வாய்ந்த வாகனம் அது. எனவே தான் ஹார்ஸ் பவர்னு போடுறான் இல்லையா. இன்ஜின் 30,352 ஹார்ஸ் பவர் கொண்டது. இது அதனுடைய சக்தி வலிமையானது. அது குலுக்குக்கு உடம்பு தாங்க வேண்டும். அவர் சொன்னார், நான் குதிரையில் ஏறி உட்கார்ந்தாலே கீழே விழுந்து விடுவேன். அதுல கூட உட்கார சக்தி கிடையாது எனக்கு. ஆனா நீங்க சொன்னீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த வேலையை கையில் எடுத்திருக்கேன். எடுத்த வேலையிலிருந்து பின்வாங்க மாட்டேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கறது, என்னை துவா செஞ்சு அனுப்பிவிடுங்க. என்னை துவா செய்து அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். ஒல்லியாக இருக்கிறார், தேகம் மெலிந்தவர். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் கூப்பிட்டாங்க, இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் நெஞ்சில் ஓங்கி ஒரு அடி அடித்தாங்க. டப்புன்னு அடி அடிச்சு, அல்லாஹும்ம சப்பித்துஹு அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியம் மஹ்தியா, யா அல்லாஹ் பலவீனமானவர் என்று இவர் சொல்கிறார், இவரை நீ பலப்படுத்து, இவருக்கு நீனே வழிகாட்டு, இவருக்கு நேர்வழி பெற்றவராக இவரை ஆக்கு, இவரின் மூலமாக பல நபருக்கு நேர்வழியை நீ காட்டு என்று துவா செய்து அனுப்பி வைத்தார்கள். வரலாறு சொல்லுகிறது, உலகம் சுத்தி இருந்த மக்கள் யாரை பலவீனர் என்று பார்த்தார்களோ அந்த பலவீனமான அந்த மனிதர் ஜரீர் இப்னு அப்துல்லா தான் அந்த வேலையை கணக்கச்சிதமாக செய்து அந்த காரியத்தை மிக துல்லியமாக செய்து காண்பித்து அவனுக்கு சவால் விட்டு வந்தார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்க. எதுக்கு சொல்றேன்னா, நன்மைன்னு சொல்லிட்டா, இதை செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் சொல்லிட்டா, சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய சிரமத்தையும் எவ்வளவு பெரிய சவாலை எடுக்கிறதுக்கு தயார். என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற எந்த கற்பனையும் யோசனையும் கிடையாது சஹாபாக்கள். உடனுக்குடன் முடிவெடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சஹாபா பெருமக்களுக்கு வழங்கியிருந்தான். எனவே அன்புக்குரியவர்களே, நன்மைகளை அதிகம் செய்வதற்கு நாம் முற்பட வேண்டும். நன்மைகளின் வாசல் என்பது வெறுமென்ன பள்ளிவாசலுடைய காம்பவுண்டோடு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நிறைய பேர். பள்ளிவாசலுடைய மதில் சுவர்களோடு முடிந்து போனது நன்மை. வெளியே போகிற பொழுது எப்படி தொப்பியை கலற்றி நாம் பாக்கெட்ல வைத்துக் கொள்கிறோமோ அதே போன்றுதான் இந்த கற்பனையில் இருக்கிறோம். கிடையாது. நன்மைகளின் வாசல் நிறைய உண்டு. அதையெல்லாம் தேடி தேடி செய்வோம். ரமதான் வரப்போகிறது, அந்த உற்சாகத்தோடு செய்வோம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இடறு தரக்கூடிய பொருள் உங்கள் பாதையிலே கிடந்தால் அதை எடுத்து அப்புறப்படுத்தி போடுங்கள், இதுவும் நன்மைதான் என்றார்கள். நடக்கும் பாதையில் கண்டும் காணாமல் போகுவது, யாராவது பார்த்துக்குவாங்க, இருக்கிற வேலையாளர் அவர் பார்த்துக்குவார், அல்லது கார்பரேஷன் வந்து பார்த்துக்குவோம் என்ற நினைப்பில் போக வேண்டாம். உங்களால் முடியுமானால் அதை எடுத்து அப்புறப்படுத்துங்கள், நன்மை என்றார்கள். நன்மைனா இப்படி அப்படி நன்மை கிடையாது, சொர்க்கத்தை பெற்றுத்தரும் நன்மை. ரசூல் சொன்னார்கள், ஒரு மனிதரை நான் சொர்க்கத்தில் கண்டேன், அவர் உல்லாசமாக சொர்க்கபுரியிலே சுத்தி சுத்தி வருகிறார். இவர் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை அடைவதற்கு என்ன காரணம் என்று வினவினேன். எனக்கு சொல்லப்பட்டது, வழியில் போகும் பொழுது ஒரு மரம் விழுந்து கிளை பாதையில் இடைஞ்சலாக கிடந்தது. இந்த மனிதர் போனவர் அந்த கிளையை தான் வைத்திருந்த சின்ன ஆயுதத்தை வைத்து வெட்டி 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 அதை அப்புறப்படுத்தி அந்த பாதையை சரி செய்து கொடுத்தார். அவ்வளவுதான். அல்லாஹ் இந்த செயலை ஏற்றுக்கொண்டான், அவருக்கு சொர்க்கத்தை வழங்கினான். இடர் தரக்கூடிய பொருள் பாதையில் கிடந்தால் நீக்கி போடுங்கள் என்று சொன்னதை மட்டும் நபிகளின் சாதனையாக பார்க்க முடியாது. அதை செய்து காட்டினால் உங்கள் இறைவனின் பொருத்தத்தையும் உயர்ந்த சொர்க்கத்தையும் அடைய முடியும் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு நேர ஆப்போசிட்டா என்னெல்லாம் பிரச்சனை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் ரோட்ல கொண்டு போடுறது, அள்ளி மொத்த குப்பையும் ரோட்ல வீசிடுறது, அல்லது என்னவெல்லாம் நம்மால் வீட்டிலே குப்பை என்று ஒதுக்குகிறோமோ அதையெல்லாம் வீதிக்கு தள்ளிவிடுவது. இது ஒரு முஸ்லிமின் பழக்கம் அல்ல. உண்மை முஸ்லிம் அப்படி செய்ய மாட்டார் என்பதை மார்க்கம் சொல்லுகிறது. இரண்டாவது பாருங்கள், ஒருவர் கண்ணீரும் கம்பளையுமாக வந்து நிற்கிறார், ஏதோ சிரமம் கஷ்டம், அவருடைய கண்ணீரை தொடச்சு விடுங்க. தொடச்சு விடுங்கன்னா அவர் கண்ணீர் நீங்குவதற்கு என்ன உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்கள்.
அது ஆறுதலான 4 வார்த்தையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுவும் நன்மை தான். நாங்கள் சொல்ல இதுவும் நன்மை தான். கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர், அவரின் கவலையை போக்குவதற்கு நீங்கள் வழி செய்யுங்கள், நன்மை. காயத்தோடு இருக்கிறார், அந்த காயப்பட்ட மனிதருக்கு மருந்திடுங்கள், நன்மை. நோயாளி வீட்டில் முடங்கி போய்விட்டார், போய் அவருக்கு 4 வார்த்தை ஆறுதலாக பேசுங்கள், நலம் விசாரியுங்கள், நன்மை. மாற்றுத்திறனாளியான ஒரு மனிதர், அவரை பாதையை கடப்பதற்கு உதவுங்கள், நன்மை. அட்ரஸ் தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறார், அவருக்கு போய் நீங்கள் அவருக்குரிய விலாசத்தை சொல்லிக் கொடுங்கள், நன்மை. இப்படி நன்மையின் வழியை நிறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு கொடுத்தார்கள். இதையெல்லாம் செய்வதன் வழியாக உங்கள் ரப்பின் திருப்பொருத்தத்தை பெற முடியும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நன்மைகளின் வழி நிறைய இருக்கிறது, ஆனால் செய்வதற்கு இஷ்டமில்லையோ அல்லது நேரமில்லையோ ஏதோ ஒரு காரணத்திற்காகவே நாம் தள்ளி ஒதுக்கி வைக்கிறோம். மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நேரமும் காலமும் நமக்கு மிக கணக்கச்சிதமாக பொருந்துகிறது. ஆனால் நன்மையான காரியத்தை செய்ய முன்வாருங்களே என்று கேட்கிற பொழுது எங்களுக்கு நேரம் இருக்கு, நேரமே இல்லையே என்று தட்டி விடுகிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹைபர் யுத்தம் முடிந்தவுடன் ஹைபரிலே கிடைத்த கனிமத் பொருட்களை எல்லாம் பெருமானார் பங்கிட்டு கொடுத்தார்கள். பங்கிட்டு கொடுத்தவுடன் ஒரு சஹாபி தனக்கு கிடைத்த பங்கை வாங்கி கொண்டு வேகமாக கடை வீதிக்கு போனார். போன வேகத்திலேயே அந்த பொருளை 1க்கு 2ஆக 2க்கு 4ஆக லாபத்தை ஈட்டும் விதத்திலே வித்துட்டார், வித்து தீர்த்து விட்டார். நேரம் வந்தார் நபி இடத்திலே. வந்தவர் சொன்னார், லக்கத் ரபிஹ்து ரிபஹன் மா ரபிஹல் யௌம மிஸ்லா அஹதும் மின் அஹ்லில் வாதி. இந்த பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய எவரும் என்னைய மாதிரி இன்னைக்கு லாபத்தை சம்பாதிச்சுக்க மாட்டார், அவ்வளவு அதிகப்படியான லாபம். நீங்கள் கொடுத்த பங்கிலிருந்து அவ்வளவு லாபத்தை நான் ஈட்டி விட்டேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குன்னு கேட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், 300 ஊக்கியா எனக்கு லாபம். 300 ஊக்கியா என்றால் நம்முடைய புரிதலுக்கு சொல்கிறேன், சற்றேறக்குறைய இன்றைக்கு கணக்கில் 36,000 கிராம் வெள்ளியின் மதிப்பு. 36 கிராம் இல்லைங்க, 36,000 கிராம் வெள்ளி இன்னைக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு எனக்கு இன்னைக்கு இந்த ஒரு நிமிட பொழுதில் ஒரு சில மணி துளிகளில் எனக்கு கிடைத்த லாபம். அவ்வளவு லாபமா? விவரமான ஆளுப்பா நீ அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அவரை தட்டி கொடுக்கல. சொன்னாங்க, உன்னை விட ஒரு பெரிய லாபம் எடுத்தவர் இங்க இருக்கார் தெரியுமான்னு கேட்டாங்க. உன்னை விட பெரிய லாபம் எடுத்த ஒருத்தர் இங்க இருக்காரு, உனக்கு தெரியுமா, நான் சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. அவருக்கு ஆச்சரியமா போச்சு. நான் தான் விவரமான ஆளு, கிடைச்சத நேரத்தை பயன்படுத்தி கரெக்டா நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட தான் நினைச்சேன். என்னை விட பெரிய ஒரு வியாபாரி இருக்காரா, என்னை விட பெரிய அதிகமா லாபம் பெற்று இருக்காரா, யார் நபியே என்று அவர் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர் ஒருவர் ஃபரலான் 36,000 கிராம் வெள்ளியை ஒருவர் லாபமாக பெற்றால் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய லாபத்திலிருந்து ஒரு சில பெர்சன்டேஜ் கூடிட்டாலே நமக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நல்ல வியாபாரம் பண்ணியிருக்கோம் என்று. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வக்திலே நீங்கள் தொழுது 2 ரக்காத் நீங்கள் சுன்னத் தொழுது விட்டால் இவ்வளவு அதிகப்படியான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். இதை விட பெருசு என்ன வேணும்? எனவேதான் நபிகள் சொன்னார்கள், எவர் ஒரு தினசரி 12 ரக்காத் தொழக்கூடிய வழக்கம் இருக்கிறதோ, ஃபரதான தொழுகையை ரக்காத்துகளை தவிர்த்து 12 ரக்காத்துகள் தொழக்கூடிய வழக்கம் இருக்கும். மன் ஸல்லா யௌமன் 12 ரக்காத்தன், தினசரி 12 ரக்காத் எவர் தொழுவாரோ ஹுன்ன பிஹா அல் ஜன்னா, அந்த 12 ரக்காத்துகளை கொண்டே அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை அல்லாஹ் எழுப்புவான் என்றார்கள் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். டெய்லி ஒரு வீடு. 12 ரக்காத்துகள் எது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கோடிட்டு காண்பித்தார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத், லுஹர் தொழுகைக்கு முன்பு 4 ரக்காத், பின்னால் 2 ரக்காத், அதற்கு பிறகு மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் 2 ரக்காத், இஷா தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத். இந்த 12 ரக்காத்தை யார் வழக்கமாக தொழுது வருவாரோ தினசரி அவருக்கு ஒரு வீடு சொர்க்கத்திலே உண்டு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நன்மைகளின் வழி எக்கச்சக்கமாக நாயகம் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதை தேடி இந்த ஷாபான் மாதத்திலே அதிகமாக நாம் நன்மைகளை முனைப்போடு செய்ய வேண்டும், ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். காரணம், நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை பக்குவப்படுத்தி நம்முடைய படைத்த ரப்போடு நம்மை நெருக்கி வைப்பதற்கான ஒரு புண்ணியமான மாதம் நம்மை எதிர்நோக்கி காத்து நிற்கிறது. நாம் அதற்கான தயாரிப்பை, அதற்கான முன் ஏற்பாட்டை, அதற்கான ஒரு 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 வரையறையை, ஒரு ஷெட்யூல்டை நாம் இப்பொழுதே போட்டுக்கொள்ள வேண்டும். ரமதான்ல நான் எப்படி இருக்க போறேன்,
ரமதானுடைய பகல் எப்படி எனக்கு கழிய போகுது, ரமதானுடைய இரவு எப்படி எனக்கு கழிய போகிறது, என்னென்ன மாதிரியான அமல்களை எல்லாம் நான் செய்ய போகிறேன் என்கின்ற ஒரு திட்டமிடுதலை நாம் இப்பொழுதே வளர்த்துக் கொள்வோம். நன்மைகளோடு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையையும் பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வரக்கூடிய ரமதானை நன்மைக்குரிய ரமதானாக ஆக்கி வைப்பானாக. வரக்கூடிய ரமதானை நம்முடைய பாவங்களை எல்லாம் கரைக்கக்கூடிய ரமதானாக ஆக்கி வைப்பானாக. வரக்கூடிய ரமதானை நம்மை படைத்த ரப்போடு நெருங்குவதற்குரிய பாதையை சரி செய்து கொள்ளக்கூடிய ரமதானாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வரக்கூடிய ரமதானின் மூலம் நாளை உயர்தரமான சொர்க்கத்திலே ரையான் என்ற சொர்க்கத்தின் வாசலின் வழியாக சுவனபதியில் நாமும் நம்முடைய குடும்பத்தார்களும் நம்முடைய பெற்றோர்களும் சேர்ந்து நுழையக்கூடிய தௌஃபீக்கை பெற்ற ரமதானாக அல்லாஹ் நம் ரமதானை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.